ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்றது ஒரு முக்கியமான மென்சல் டிஷ்யூ. இதனோட ரிஸ்க், அதாவது ஒரு மேனுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வரலாம். இதனோட ரிஸ்க் ஏஜ்னாலையும் ஃபேமிலி ஹிஸ்டரிலையும் அதிகம் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்றது ஆண்களுடைய மூத்திரப்பைக்கு கீழே இருக்கிற ஒரு சின்ன ஆர்கன். இது ஏஜாக எல்லாருக்குமே வளரும். இதுல சில பேருக்கு கேன்சர் வரலாம். பட் இந்த கேன்சர் யாருக்கு அதிகமா வரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு நம்ம எல்லாரும் பேசுறது, யூரோலஜிஸ்ட் எல்லாருமே பேசுறது வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் ரிஸ்க் அதிகம், இந்தியால வந்து கம்மி அப்படின்றது இருந்தது போக, இப்போ இந்தியாலேயே நம்ம வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் அதிகம் ஆகிறத பார்க்குறோம். ப்ராஸ்டேட் கேன்சர் அதிகம் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் அவர் கண்ட்ரி, நம்ம டயட், நம்ம லைஃப் ஸ்டைல் எல்லாமே. பட் ஏஜ்னாலையும் அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்டரினாலையும் இதனோட ரிஸ்க் அதிகம் ஆகும் அப்படின்றது நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட். நீங்க 50 இயர்ஸ் ஆகுது இல்ல 45+ போறீங்க அப்படின்னாலே இட் இஸ் பெஸ்ட் டு கெட் யுவர் செல்ஃப் செக்ட். அதே மாதிரி ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது உங்களோட பேரண்ட்ஸ்க்கோ இல்லை அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்திருந்தா யூ ஆர் அட் இன்க்ரீஸ்ட் ரிஸ்க். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது எதுக்காக முக்கியம் அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ப்ராஸ்டேட் கேன்சர் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன், அது நமக்கு கண்டிப்பாக இட் கேன் கிவ் யூ அ குட் கியூர். அதாவது கேன்சர் அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாருமே கண்ட்ரோல் பற்றி தான் பேசுகிறோம். பட் ப்ராஸ்டேட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அ குட் சான்ஸ் ஆஃப் கியூர். அதாவது லாங் டேர்மாக நம்ம கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்பர் 2, யாராவது ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், பேரண்ட்ஸ் ஆர் அவங்களோட ரிலேட்டிவ், இவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் இருந்திருந்தா நம்மளுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம், பிளஸ் சீக்கிரமாவே வந்துடும். இப்போ அவங்களுக்கு 55-60 இயர்ஸ்ல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 50 இயர்ஸ்ல வரக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறவங்க சீக்கிரமாவே ஸ்கிரீனிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ப்ராஸ்டேட் கேன்சரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட் பண்ண முடியும். பிகாஸ் இட் டசன்ட் காஸ் எனி சிம்டம். அதாவது ப்ராஸ்டேட் கேன்சர்னால எனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்றவங்க ரொம்ப கம்மியான பேர். அது முத்தி அதனால ப்ராப்ளம் வர்றதுல வந்து அது இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. பட் நாம இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து நார்மலா இருக்காங்களே, எல்லாமே பார்க்கறதுக்கு நார்மலா தான் இருக்கு, இவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர், இவங்களுக்கு கேன்சரே இருக்க முடியுமா அப்படின்றது கம்மியா இருந்தாலும், அதாவது நமக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் இருக்கு, 0 to 4 அப்படின்றது கட் ஆஃப். அப்படின்னா கம்மியான PSAஸ்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சரை கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி ப்ராஸ்டேட் கேன்சரோடைய இன்டென்சிட்டி வந்து இந்தியன் பாப்புலேஷனுக்கும் அதிகமாக தான் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடுது? வேர் டஸ் ஆல் திஸ் லீட் டு அப்படின்னா ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் ஏர்லி ட்ரீட்மெண்ட். இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இதுக்கு நமக்கு இந்த விஷயத்தை நம்ம பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா we have to do screening. ஸ்கிரீனிங்ல ரெண்டு விஷயம். அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் PSA டெஸ்ட் அப்படின்றது ஒரு 45 to 50 இயர்ஸ்ல பண்ணணும், நார்மலா இருக்கிறவங்களுக்கு, அதாவது ஃபேமிலி ரிஸ்க் இல்லாதவங்களுக்கு. பிளஸ் அதுக்கப்புறம் டாக்டரோட, அதாவது யூரோலஜிஸ்டோடைய அணுகுமுறையில் நம்ம PSA எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணணும், ப்ளஸ் ரெக்டல் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி ஓவராலாக நம்ம ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைலில் பார்த்துக்கிறதுனாலையும் ஃப்ரீக்வெண்ட் செக்அப்ஸ் அண்ட் லுக்கிங் ஃபார் தி ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது we can identify this problem early. இதை சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ணால் ட்ரீட்மெண்ட் பண்ணி இதுல இருந்து நல்லாவே கியூர் ஆக முடியும். இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல இதுக்கான மெடிசன்ஸ் ஆகட்டும், நியூவர் மெடிசன்ஸ் ஆகட்டும், ஆர் ஆப்ரேஷன் மெத்தட்ஸ்ல ரோபோட்டிக் சர்ஜரி ஆகட்டும், நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் கொடுக்குது. யூ கேன் கெட் பேக் டு ஒர்க் ஏர்லி அண்ட் யூ கேன் லீட் அ ஹெல்த்தி அண்ட் அ குட் லைஃப். ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு மூலமா ப்ராஸ்டேட் கேன்சர் வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணா நல்ல கியூர் ரேட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.